என்னோடய ஸ்டைலில் மட்டன் பாயா எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் வாங்க. அதுக்கு ஒரு குக்கரில் 4 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயம் நீளவாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. அடுத்து ஒரு தக்காளி ரஃபாக சாப் பண்ணி சேர்த்துருக்கேன். இதோட ஒரு 1/4 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. அடுத்து மசாலா சேர்த்துடலாம். 3 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. மசாலாவோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நம்ம ஆட்டுக்கால் இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு 2 டம்ளர் தண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு குக்கரை மூடிடுங்க. எனக்கு வந்து ஒரு 6 விசிலில் ஆட்டுக்கால் நல்லா வெந்து வந்துருச்சு. 5 முந்திரி, 3 ஸ்பூன் கசகசா, கொஞ்சமாக தேங்காய், இது எல்லாத்தையும் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஆட்டுக்கால் நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட் இதில் சேர்த்துடலாம். தாளிப்புக்கு ஃபைனலாக பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாசிப்பூ, பிரிஞ்சி இலை, சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி தாளித்து இதில் கொட்டி ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டு இறக்கணும். அப்படின்னா ஆட்டுக்கால் பாயா சூப்பர்.